ஈ அடிச்சான் காப்பின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஐரோப்பிய மருத்துவர்களும் அப்படி காப்பி அடிச்சு தன்னுடைய பேரை போட்டு கொண்ட ஒரு வரலாறை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நவீன மருத்துவ உலகத்துல ஹார்ட் அட்டாக் சிகிச்சைகளுக்கும் ஹார்ட் லங் பைபாஸ் மெஷின்கள் உருவாக்கத்திற்கு அடித்தளமா இருக்கிறது நம்ம நுரையீரல் இரத்த ஓட்டம், பல்மனரி சர்க்குலேஷன். இந்த மிகப்பெரிய புரட்சியை உலகத்திற்கு முதல்ல வெளிச்சம் போட்டது யார் தெரியுமா? நம்ம ஸ்கூல் பாட புத்தகங்கள் எல்லாம் இந்த இரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா வில்லியம் ஹாவின் ஒரு ஐரோப்பிய மருத்துவருடைய பேரை தான் சொல்லி தருவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவருக்கு 300 வருஷங்களுக்கு முன்னாடியே உடம்புல இரத்தம் எப்படி நம்ம ஹார்ட்ல இருந்து நுரையீரலுக்கு போயிட்டு வருதுன்றதை துல்லியமாக கண்டுபிடிச்சவர் ஒரு முஸ்லிம் மருத்துவர். அவர் தான் இப்னு அல் நஃபீஸ். 1924 ஜெர்மன்ல இருக்கிற ஒரு லைப்ரரியில தூசு படிஞ்ச பழைய அரபி புத்தகத்தை ஒரு எகிப்து டாக்டர் திறக்கிறாரு. அன்னைக்கு அவர் பார்த்த அந்த ஒரு பக்கம் 300 வருஷ மருத்துவ வரலாறையே புரட்டி போட்டுச்சு. ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி இதயத்தோட நடுச்சுவர்ல கண்ணுக்கு தெரியாத சிறு ஓட்டைகள் இருக்கு, அது வழியா தான் ரத்தம் பாயுதுன்னு கிரீக்க மருத்துவர் காலம் சொன்ன தப்பான கருத்தை உலகமே 1000 வருஷமா நம்பிட்டு இருந்துச்சு. ஆனா அல் நஃபீஸ் தைரியமா சொன்னாரு, இல்ல, ஹார்ட்ல நடுச்சுவர்ல எந்த ஒரு ஓட்டையுமே இல்ல. அதை அவர் உலகத்திற்கு முதலா நிரூபித்தும் காட்டினாரு. வலது பக்க இதயத்துல இருக்கிற ரத்தம் நுரையீரலுக்கு போயிட்டு அங்க ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு தான் இடது பக்க இதயத்துக்கு திரும்பி வருது. இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல பல்மோனரி சர்க்குலேஷன் என அழைக்கப்படும் இந்த அதிசயத்தை 13ஆம் நூற்றாண்டுலயே வரைபடத்தோட எழுந்து வச்சுட்டாரு. நான் இதை சும்மா கதைக்கு சொல்லலைங்க, இதுதான் நிஜம். இந்த பல்மோனரி சர்க்குலேஷனை கண்டுபிடித்ததற்கான உண்மையான கிரெடிட் இப்னு அல் நஃபீஸுக்கு தான் சேர வேணும்னு அமெரிக்காவில் உள்ள நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசின் அதிகாரப்பூர்வமா சொல்லுது. அது மட்டும் இல்ல, இவர் ரொம்பவுமே மதித்த இந்த மருத்துவத்துறைக்கு தம் வாழ்நாளுடைய இறுதியில எதையாச்சும் பெருசா செய்யணும்னு யோசிச்சப்போ அவருக்கு நினைவுக்கு வந்தது இறைவனுடைய இந்த கட்டளை தான். லந்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகோ மிம்மா துஹிப்பூன். தான் விரும்பியதில் இருந்து நல்வழியில் செலவிடாத வரை அவர் நன்மை அடைந்து கொள்ள மாட்டார். இந்த குர்ஆன் வசனத்துக்கு கட்டுப்பட்டு தம் வீட்டையும் ஒட்டுமொத்த சொத்தையும் தன்னுடைய புத்தகங்களையும் கைரோ மருத்துவமனைக்கு தானமாக கொடுத்து விட்டு சென்ற மாமனிதர் இவர். வரலாறு மறந்த இந்த மருத்துவ மேதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவரை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்ற நான் ஜாவித் பூசோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.